ஹாய் ஹலோ மக்களே. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய எலுமிச்சை மரம். இந்த எலுமிச்சை மரத்தை நான் நானாக விதைகள் போட்டு வைக்க ஆரம்பித்தது பாருங்கள். ஒரு 1.5 மாதத்தில் எவ்வளோ பெரிய செடிகள் வளர்ந்துருக்கா சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம தயாரித்து வச்ச உரங்களை நான் வாரம் வாரம் கொடுத்துட்டே வருவேன். ஏதாச்சும் பூச்சி அரிப்பு இது மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா சாம்பலையும் வேப்பம் புண்ணாக்கையும் கலந்து இதனுடைய இலைகளுக்கு தெளித்து விட்டால் செடிகள் சூப்பராக வளர ஆரம்பிக்கும். வாரம் ஒரு வாட்டி இந்த நம்ம தயாரித்து வச்ச உரங்களை இதோட வேர்க்காடுகளுக்கு கொடுத்துட்டே வருவேன். புதிய துளிர்கள் அதிகமாகவே விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இடையில கொஞ்சம் பூச்சி தாக்குதல் இருந்துச்சு. அப்போ நான் தயாரித்து வச்ச அந்த வேப்பம் புண்ணாக்கும் சாம்பலையும் தண்ணியும் தெளிச்சுட்டே வந்தேன். அதுக்கப்புறம் செடிகளில் பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லை. செடிகள் இப்போ சூப்பராக வளர ஆரம்பிச்சிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் செடிகளை வளருங்க. வாரம் இந்த வேர்க்காலிகளுக்கு இந்த மாதிரி உரங்களை கொடுத்துட்டே வாங்க. உங்கள் செடிகள் அருமையாக வளர ஆரம்பிக்கும். ஏன் நான் மரம் வளர்க்குறது ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் சொல்லிகிட்ருக்கேன்னா, மரம் வளர்க்குறது நம்ம நாட்டுக்கும் அவ்வளோ தேவை. நம்ம மரம் வளர்த்தா நம்ம சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கலாம். ஓரளவு இப்போ மாசு கட்டுப்படுத்தல தடுக்கலாம். மரங்கள் வாங்கிக்கிறோம். மரங்கள் அதிகமாக வச்சோன்னா நம்மளுக்கு மழைகள் அதிகமாக பெய்யும். இப்போ மழைகளே பெய்ய மாட்டேங்குது. காரணம் நம்ம அதிகமாக மரத்தை வெட்டுறது, மரத்தை நடாமல் இருக்கிறது காரணம். இனிமேலும் நம்ம ஏதாவது ஒரு இடத்துலையாச்சும் ஒரு மரமாச்சும் ஒவ்வொரு ஆளும் நடுவோம். நட்டோன்னா நம்மளுக்கு நல்லது, வீட்டுக்கும் நல்லது, நம்மளுடைய நாட்டுக்கும் நல்லது. முடிஞ்ச அளவு பள்ளிகள், கல்லூரிகள், பொது இடங்களில் மரங்களை நட ஆரம்பிப்போம். நம்ம வீட்டில் வைக்கிறது மட்டும் நல்லது கிடையாது, பொது இடங்களில் வச்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆளுக்கு ஒரு மரம் வைப்போம். நம்ம எவ்வளவோ மக்கள் இருக்கோம், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மரம் வச்சாலே போதும். நம்மளுடைய சுற்றுப்புற மாசை தவிர்க்கலாம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். தேங்க்யூ மக்களே.